உங்களுடைய எல்லா அன்புக்கும் நன்றி. ரொம்ப கைண்ட் வேர்ட்ஸ் பேசுனீங்க எனக்கு பற்றி. இந்த படத்தில் ஆக்சுவலி ஐ ஆம் வெரி ஹானர்ட் தட் ஐ ஆம் ஒர்க்கிங் வித் யூ பீப்புள். பிகாஸ் நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 ஜென்ரேஷன்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் வாசிச்சிருக்கேன், அப்புறம் ரெண்டு ஜென்ரேஷன் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ் சார். அண்ட் மஜீதி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது பால். ஸோ மஜீதி அது கூட ஒரு சிட்டிங் இருந்தது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அவர் ஒரு விஷயம் சொன்னார். உங்கள் படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான், இந்திய படம் ஏன் எல்லாம் வெஸ்டர்ன் படமாக போயின்ட்டுருக்கு, உங்கள் கலாச்சாரத்தை விட்டுட்டு ஏன் வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை போட்டு காமிப்பேன். அண்ட் அவருக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். God bless his whole team. Thank you. ஆக்சுவலாக நான் அங்காடி தெருனுடைய படம் முடிஞ்சிருச்சு, ஆனால் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஜெயமோகன் சார் கூப்பிட்டு அடுத்த பட ஸ்கிரிப்டை சீக்கிரம் எழுதிருப்பாளன் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி நைட் நாங்கள் வந்து நாடக வாழ்க்கை சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவ்வை சண்முகம் எழுதிய எனது நாடக வாழ்க்கைன்னு ஒரு புக்கு சம்மந்தமான ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை ஜெயமோகன் சார் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு நிறைய அவர் பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் மறந்துடுச்சு. அந்த புக்கு எங்கடான்னு தேடி கண்டுபிடிச்சி அதை படிக்க ஆரம்பித்தேன். நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து அந்த நாடக வாழ்க்கை புக்கில் இருந்துச்சு. அது சம்மந்தமாக தொடர்ந்து நிறைய நாடக நடிகர்கள் லைஃப் மொத்தமாக படித்து முடித்தேன். ஸோ இந்த நாடக வாழ்க்கை சம்மந்தமான ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற உந்துதல் வந்து கதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் முக்கியமான ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எந்த டைரக்டரும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது வந்து கிட்டப்பா கேபி சுந்தரமோட லவ் ஸ்டோரி. ஸோ பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. அது எடுத்தால் வந்து அது வந்து அவ்வளோ கிளாசிக். ஆனால் எல்லோரும் ஃபஸ்ட்டு அதை தான் எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து யாருமில்லா சாங் வந்து அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகிட்டுருக்கு, எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேஸ் வந்து கேபி சுந்தராம்பாள் வந்து கிட்டப்பாக்க ஒரு 7 காதல் கடிதம் எழுதியிருக்காங்க. உலகத்தில் ஷேக்ஸ்பியருடைய லவ் லெட்டர்ஸ் எவ்வளோ பாப்புலரோ அதே அளவுக்கு அந்த 7 காதல் கடிதங்களும் அவ்வளோ பாப்புலர். அந்த வரியை எவ்வளோ எளிமையாக அழகாக வந்து பாவிஜி வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த சாங் வந்து அவ்வளோ ரிப்பீட்டடாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அந்த பாடல் வந்து எழுதி டியூன் போடப்பட்டது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து கேபி சுந்தராமல் கிட்டப்பா லவ் ஸ்டோரியை ஒரு ஃபிலிமாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. வழக்கம் போல் அது இல்லாத ஒரு படத்தை, அது இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு லவ் ஸ்டோரி இல்லாத ஒரு விஷயத்தை அதை ஃபிலிம் ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஜெயமோகன் சார்ட்டை வந்து கதை பண்ணிட்டு போய் சொன்னேன். ஐ திங்க் வழக்கம் போல் ராட்சசன் ஒரு 1.5 நாளில் எழுதி எனக்கு மொத்த ஸ்கிரிப்டையும் அனுப்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 2 வருடம் வந்து தொடர்ந்து திருப்பி எழுதி தான் இந்த காவிய தலைவனுங்கிற ஒரு ஃபைன் ஃபினிஷிங்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தோம். ஜெயமோகன் சார் நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. என்னுடைய ஆதர்சம், என்னுடைய கனவு, என்னுடைய எழுத்தாளன், நான் டெய்லி ரீஜெனரேட் ஆகிட்டுருக்கேன்னா அது காரணம் ஜெயமோகன் சார். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நெட் படிக்கிறவங்க, வெண்முரசுன்னு மகாபாரதத்தை அவர் எழுதிட்டுருக்கார். தமிழில் இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளன் இருக்காங்கிறதே மாபெரும் விஷயம். ஒரு புக்கர் பரிசு கிடைக்கிற அளவுக்கான ஒரு மாபெரும் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கார். அவரை விட்டு வேறு ஆளே கிடையாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மகாபாரதத்தை எழுதிட்டுருக்கார். அவ்வளோ அற்புதமான கலைஞன். இவர் வந்து சினிமாக்களை கொஞ்சமாவது நான் பயன்படுத்திக்கணுன்ட்டு ஐ திங்க் காவிதலைவனில் வந்து அவருடைய ஒரு துளி அளவுக்கு தெரியும். அவ்வளோ டெய்லி அவரால் தான் நான் வந்து என்னுடைய காலை விழிக்கிறதே வந்து வெண்முரசு படிச்சுட்டு தான் விழிப்பேன். திருப்பி அவர் புக்கை படிச்சுட்ருக்கேன். அவரோட உழைப்பு, அவருடைய டென்சிட்டி, அவருடைய அடர்த்தி, அவருடைய எழுத்து மேலே இருக்க அவருக்கு பேஷன் பியூட்டிஃபுல். இந்த கதை, இந்த காவியதலைவன் எல்லாமே ஜெயமோகன் சார்னால் உள்ளிருந்து தான் வந்திருக்கு. திருப்பி அவர் மாதிரி ஒரு ரைட்டரோட நான் வந்து வேலை பார்க்குறப்ப என்னையும் ஒரு படியை வந்து உயர்த்திக்கிறேன். ஒரு ஹாலிவுட் சினிமா, வேர்ல்டு சினிமாலாம் பேசுகிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என் பின்னாடி ஒரு எழுத்து பலமாக ஒரு நல்ல சினிமாவை கொண்டு வந்து தரணுங்கிற துடிப்பு இந்த படம் இருக்கும். அவருக்கு ஒரு முக்கியமான படமாக எழுத்தாளர் ஜெயமோகன் சாருக்கு இருக்கும். ஜெயமோகன் சாருக்கு என்னுடைய அடிமனதின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். நல்ல ஃப்ரெண்டாக தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது மூலிமா எவ்வளோ ஐடியாவை தொடர்ந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியும். நான் டெய்லி அவரால் தான் அப்டேட் ஆகிட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுலேருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு.
அப்போ நான் வந்து சித்தார்த் சார் இந்த படத்து ரோல் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். பண்ணலாம் பாலன், எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு கேட்டார். ஒரு 10 crores ஆகும் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற முக்கியமான சில ப்ரொடியூசர்களை பார்த்து சொன்னேன். ஒரு 5 ரூபா 6 ரூபானா பண்ணலாம் தம்பி, 10 ரூபா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கழட்டி விட்டுகிட்டே இருந்தாங்க. சரி இந்த படம் எடுக்க முடியாதோ அப்படின்னு ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் நான் சொன்னேன், சார் நம்ம அடுத்த ஸ்டெப்பு நகர்த்திட்டு போவோம், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யாராவது அமைகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் சொன்னேன், இந்த படத்துக்கு ரஹ்மான் சார் மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கான பட்ஜெட்டோ அவருக்கான சம்பளமோ நம்ம தர முடியாது. ஏன்னா சங்கர் சார், மணிரத்னம் சார் படங்கள் மட்டும்தான் அவரால் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த சின்ன படத்துக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் பண்ணலாட்டியும் கூட இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பொயட்டிக்கான கான்செப்ட். ஸோ அவர் ஒருவேளை பண்ணுவா அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த முயற்சி நடந்துட்டு இருந்தப்போ சித்தார்த் சார்னுடைய வாயிலாக சசி சார் வந்துக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிய வந்துச்சு. ரொம்ப தில்லாக வந்து இந்த படம் நம்ம பண்ணலாம் பாலன், ரஹ்மான் சித்தார்த் அழகான காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. சசி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. நல்ல படம் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இல்லாமல் தான் கமர்ஷியல் சினிமா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என் வாழ்க்கையின் கிடைச்ச அதிர்ஷ்டமோ என்னன்னு தெரில. எனக்கு வந்து வெயில் பண்ணுவதற்கு அழகான ப்ரொடியூசரும், அங்காடி தெரு பண்ணுவதற்கும், அரவான் பண்ணுவதற்கும், இன்னைக்கு காவிதலும் பண்ணுவதற்கும் நல்ல ப்ரொடியூசரும் எனக்கு கிடச்சிருக்காங்க. அதனால தான் நல்ல படங்களை என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியுது. நான் மட்டும் வீம்பு பிடிச்சிட்டு இருந்தால் பத்தாது, என் ப்ரொடியூசரை வீம்பு பிடிக்கணும். அவருடைய வீம்பு எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் ஒயினாட்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். நன்றி. மற்ற எல்லார் பற்றியும் நான் வந்து நிறைய தடவை பேசிட்டேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த ஒவ்வொருத்தரால் தான் இந்த காவித்தலைவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ரஹ்மான் சாருக்கு நன்றி, சித்தார்த் சார் நன்றி, நாசர் சார், தீப், அனேகா, வேதிகா அனைவருக்கும் நன்றி, பிருத்திவிராஜ் அனைவருக்கும் நன்றி. 2 வருஷமாக ஒரே ஒரு விஷயம், 2 வருஷமாக இந்த படம் சம்மந்தமாக சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பாலன் டென்ஷனாக இருந்துகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து நல்லா வரணும் தான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். இந்த 2 வருஷமாக வந்து என்னுடைய மன அழுத்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு இருந்த என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அவ்வளோ மன அழுத்தங்கள் இந்த 2 வருடம் வந்து என் வாழ்க்கை கடந்துச்சு. இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நல்ல சினிமா மட்டும் ஏன்னா அப்படியே விலகி ஓடி போய் ஒரு கமர்ஷியல் சினிமா எடுத்துகிட்டு காசு பார்த்துட்டு போயிடாமல் நின்றுட்டு இருக்கப்போ இதை புரிந்து கொண்டு என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய 2 குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. வணக்கம். வணக்கம். வெள்ளித்திரையில் எப்போதாவது இப்படி ஒரு தங்க வெளிச்சம் விழும். இந்த முறை அந்த வெளிச்சத்தை நமக்கு கொண்டு வந்திருப்பவர் வசந்தபாலன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஒரு பெரிய வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த படத்தில் எனக்கு அவர் கொடுத்துருக்கார். கமர்ஷியலாக நிறைய பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது கதைக்களத்துக்குள்ளே பயணப்படுற ஒரு அனுபவமே எனக்கு ரொம்ப அரிதாக, ரொம்ப புதுசாக, ரொம்ப உணர்ச்சிகரமாக, தேடலாக அமைஞ்சது இந்த படத்தில். எழுதிய பாட்டு கேட்டு இசை தேவதை நேரில் வந்து என்ன வெகுமானம் வேண்டும் என்றால் ஏஆர் ரஹ்மானம் வேண்டும் என்றுரைப்பேன். இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டிய, இப்போது இல்லாத என்னுடைய குருநாதரும் காவிய கவிஞர் வாலி ஐயா அவர்கள் இருந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தைகளால் தான் ரஹ்மான் அவர்களை இந்த மேடையில் வரவேற்றிருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். அவரோடு பக்கத்தில் அவருடைய பெயர் பக்கத்தில் என்னுடைய பெயரையும் போட வச்சதுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு தான் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை, கற்பனைகள் அதெல்லாம் தாண்டி ஏன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை என் மேலே வச்சு இந்த படத்தில் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். அந்த அவர் நம்பிக்கையை நான் ஓரளவு பூர்த்தி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நானும் நம்புகிறேன். இதில் இது வரைக்கும் ஒரு 3000 பாடல்கள் கடந்திருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிறது ஒரு 100 வருஷம் கழிச்சும் உயிர் வாழும். அப்படி ஒரு பாட்டாக இந்த படத்தில் எனக்கு வந்து கர்ணமோட்சம் அப்படிங்கிற ஒரு பாட்டு நிச்சயமாக இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய காலம் இருக்குது. அப்படி ஒரு பெரிய ஒரு பாட்டு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள், அதில் வந்து குறிப்பாக யாரும் இல்லான்னு ஒரு பாட்டு நிறைய பேருக்கு, ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பாட்டுன்னு சொன்னாங்க. அது வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டூயட் மாதிரி தெரியும். ஆனால் நான் முதல் 4 வரி எழுதினது சமர்ப்பணமாக வாலி சாருக்கு தான். யாரும் இல்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே. நன்றி. நன்றி. அடுத்ததாக